ராமானுஜன் சார், இன்னும் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த பக்கட்பேறு என்ற அந்த அதிகாரத்தை என்னுடைய 2வது திருக்குறள் 2, 3ஐயும் முடித்துவிடலான்னு பார்த்தா, நான் 3வதுல ஒரு சிக்கல், நிறைய இலக்கண பிரச்சனை, கருத்து பிரச்சனை எல்லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால இது மிக விரிவானதாக இல்லை என்றாலும் இதிலும் சில சிக்கல்கள் உள்ளன. அவற்றை நாம் பார்க்கலாம். இதில் குறிப்பாக நம்முடைய இந்த இன்று பேசிய பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் இதுக்கு பொருத்தமானவர் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு நன்மக்கட்பேறு என்பதிலே அவருடைய தந்தையார் பெருமாள் சாமி அவர்கள் நினைவறைகள் என்று சொல்லி அவரை பற்றி அவரை மையமிட்டு கொண்டு ஒரு நல்ல, நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் விடுவிட்ட நின்று போன பகுதியிலிருந்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். இப்படி பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகள் நாளை பெருமை பெறுவது, இதை பற்றியெல்லாம் பெற்றோர்கள் எழுதியிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்கான்னு தெரியல. அது ஒரு வகையில் சொல்லப்போனால் இது ஒரு அரிய நூல் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே வருகிறது என்று சொன்னாலும் அவருடைய மகன் மையமிட்டு வந்திருக்கிறது. எனவே தன்னுடைய வாரிசுகளை பற்றி, தன்னுடைய குழந்தைகளை பற்றி எழுதக்கூடிய ஒரு 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 படைப்பு என்ற நிலையில அவருடைய நினைவலைகள் போற்றத்தக்கது என்று எனக்கு தோன்றுகிறது. அதை பற்றி நாம் பிறகு விரிவாக பேசலாம். அதாவது இது மாதிரி தன்னை பற்றிய தன் வரலாறு உண்டு, அல்லது தன் முன்னோர்களை பற்றிய வரலாறுகள் உண்டு, தன்னுடைய வாரிசுகளை பற்றிய வரலாறுகள் இருக்கின்றனவா என்பதுதான் ஒரு கேள்வி. அதை ராமானுஜம், பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் அதுக்கு கொஞ்சம் விடை தேடி தந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேறு யாராவது இருக்கிறதா, ஆங்கிலத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சில கையர்நிலை பாடல்கள் நமக்கு உண்டு. நம்முடைய நம்ம கவிஞர் சாதுசி யோகி கண்மணி, என் கண்மணின்னு நினைக்கிறேன், அந்த அவருடைய மகள் கண்மணி இறந்தபோது, பெண் பிள்ளை இறந்தபோது அதுக்காக பாடி இரங்கற்பா. அது அதே மாதிரி இரங்கற்பா போலிஷ் மொழியில ஒரு யான் கொஹனோஸ்கி என்ற ஒருத்தர் இருந்தார். யான் கொஹனோஸ்கி என்ற ஒரு அந்த 16ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தா ஒரு போலிஷ் இலக்கியமே தொடங்குறது. அவருடைய செவ்விலக்கியமே அதுதான். அதுல ஒரு 10-20 பாட்டு நினைக்கிறேன், 100 பாட்டாக எனக்கு நினைவில்லை. அந்த பாடல்ல ஒரு மகள் இறந்தபோது அந்த மகளுடைய இறப்பை கையறு நிலையாக பாடியிருக்கிறார். அது பேர் ட்ரென்னின்னு போயிட்டு கையறு இரங்கற்பா என்று சொல்லி நம்முடைய நண்பர் நெல்லை சுமுத்து அவர்கள் ஆங்கில மொழியாக மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு நான் அப்பொழுது கொஞ்சம் போலீஸ் படிச்சிருந்தேன், ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தெரியும். அப்பொழுது நண்பர் மறைந்த ததேவுஷ் ஹெர்மன் என்ற போலிஷ் தமிழறிஞர் இருந்தார். அவர் நல்ல மனிதர், பேராசிரியர் தமிழன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அவரும் நான் உட்கார்ந்து இவருடைய மொழிபெயர்ப்பை தமிழை படிக்கிற போது இதில் எப்படியெல்லாம் ஏதாவது விலகி இருக்கிறதா என்று நான் பார்த்தபோது பெரும்பாலும் விலகாமல், அது ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு அவர் எழுதியிருந்தார். இருந்தாலும் அந்த ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறேன். அந்த நூலுக்கு ட்ரெனி என்பதற்கு ஏகப்பட்ட மொழிபெயர்ப்பு. அதில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு வைத்துக்கொண்டு செய்தோம். 2-3 மொழிபெயர்ப்பு ஒத்து பார்த்தோம். அப்பொழுது அந்த ஒத்து பார்த்து போலிஷ் மொழிக்கு நெருக்கமாக அந்த மொழிபெயர்ப்பு வருமாறு பார்த்து கொண்டு அது புத்தகமாக வந்திருக்கிறது. இரங்கற்பா என்று சொல்லி, யான் கொஹனோஸ்கியினுடைய இரங்கற்பா என்று சொல்லி அந்த நூல் வந்திருக்கிறது. அதுக்கு நான் ஒரு விரிவான முன்னுரை கூட எழுதியிருக்கேன். அப்போ நினைக்கிற பொழுது மக்கட்பேரை பற்றி உள்ள சிந்தனைகளை நான் பேசிக் கொண்டிருந்த போது தமிழ் இலக்கியத்துல தொல்காப்பியத்திலிருந்தே இருக்கு. குழவி மருவினும் கிழவதாகும் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது குழந்தை பருவத்தை பாடுவது என்பது அது பிள்ளைத்தமிழாக பிற்காலத்தில் உள்ள, அதை பற்றி நான் பிறகு பேசுவேன். நான் இன்னைக்கு அதை பற்றி விரிவாக பேச போறதில்லை. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பார்க்கிற பொழுது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் பாடியிருக்கிறது. இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல குழந்தையினுடைய பருவத்தை ஆணுக்குரிய பருவம், பெண்ணுக்குரிய பருவம் என்று பகுத்து கொண்டு அதை மிக அழகாக ஒரு இலக்கியமாக்கியா இருக்கிறது தமிழ் மரபு. அதில் பெரும்பாலும்
கடவுளர்களுக்கு அல்லது அடியார்களுக்கு அல்லது அரசியல் தலைவர்களுக்கு என்று சொல்லி பல பிள்ளைத்தமிழர்கள் வந்திருக்கேங்க. அந்த பிள்ளைத்தமிழில் நான் பார்த்தது என்னன்னா, அந்த அந்த குழந்தையை கொண்டாடுகிற ஒரு பண்பு, மக்கட்பேற்றை கொண்டாடுகிற தன்மை, அது ஆணையும் கொண்டாடி இருக்குது, பெண்ணையும் கொண்டாடி இருக்குது தமிழ் மரபு என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், குமரகுருவருடைய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் 2 பாடியிருக்கார். அவர் துறவியாக இருந்தாலும் கூட அவர் குழந்தையை பற்றி எவ்வளோ அழகான மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் உள்ள பாடல்கள்லாம் மிக அருமையாக இருக்கும், மிக கற்பனை செறிவோடு இருக்கும். அதை எங்களுக்கு பாடகர்த்தியவர் பேராசிரியர் கா சுப்பிரமணியம் அவருக்கு ரொம்ப ரசித்து அதனை அந்த கற்பனையை ரசித்து அதை ஒரு ஆண்டு முழுசுமே நடத்தினார். நிறைய பாடங்கள் அது அந்த பாடத்தை நடத்துவதற்கு ஒரு ஆண்டு எடுத்துக்கொண்டார். அவ்வளவு தோய்ந்து அவதை நடத்தினார் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அதாவது பிள்ளைப்பேரை மக்கட்பேரை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அது திருவள்ளுவர் கூட அதனாலதான் இந்த அதிகாரத்தை எடுத்த உடனே அவர் கவிஞராக மாறுகிறார். இந்த முதல் திருக்குறள் 2-3 திருக்குறள்ல தான் அவர் வந்து சில பிள்ளைப்பேரு என்ன செய்யும், மக்கட்பேறு என எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு குழந்தையினுடைய இனிமை குழல் எழுதி என்று பேசுகிறார், அமிர்தினும் ஆற்றை பேசுகிறார், மக்கள் மெய்தியங்கள் பேசுகிறார், தந்தை மகட்காட்டும் நன்றிங்கிறாரு, ஈத்துவக்கும் என்று சொல்லி அந்த குழந்தை பருவத்தினுடைய உணர்ச்சிகளையும் பெருமிதங்களையும் பாடுகிறார். அதனால திருவள்ளுவர் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கவித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது நாம் பார்ப்போம். இப்பொழுது நான் அதுல திருக்குறளுக்கு போய் விடுவோம். எனவே நாம இதுவரைக்கும் பார்ப்பதில் திருவள்ளுவர் எப்படி ஒரு ஆண்மொழி சமுதாயத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டுதான் இல்வாழ்க்கை என்பதையோ வாழ்க்கை துணை இலக்கியம் செய்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மக்கட்பேறு என்ற அதிகாரத்திலும் அதை சொல்லுவதாக தோன்றுகிறது. அதாவது ஆனால் அவர் மிகவும் கவனமாக மக்கள் என்ற சொல்லைத்தான் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார். மகன் என்று இருக்கிறது 2 இடம் 3 இடத்துல வருகிறது. இருந்தாலும் நான் போன வகுப்பில் பேசியது போல பரிமேலழகர் வரிந்து கட்டிக்கொண்டு அதிகார பொருளிலிருந்து அதிகார தலைப்புக்கு சொல்லுகிற உலகத்திலிருந்து ஒவ்வொரு திருக்குறளிலும் அது ஆண் பிள்ளை சொல்வதாக அவர் வருந்தி விளக்குகிற விளக்கம் அவருடைய அந்த தர்மசாஸ்திர கோட்பாட்டை பின்பற்றியதாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அது இருக்கிறது என்பதை விட தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை திருவள்ளுவர் எப்படி ஒரு அதனுடைய தீவிரத்தோடு சொல்லாமல் மென்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதுதான் இந்த திருக்குறள் அப்படி செய்திருக்கிறாரோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த திருக்குறள் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெண். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் என்று படிக்கலாம். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் பழிபிறங்கா பண்புடை மக்கள் என்று சேர்த்தும் படிக்கலாம். பரிமேலழகர் போன்றவர்களும் உரையாசிரியர்கள்லாம் இப்படித்தான் பொருளிக்கிறார்கள். ஆனால் இந்த திருக்குறளை எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் என்றும் சொல்லலாம். பண்புடை மக்கள் பெறின் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா என்று 2 மேற்கோள்கள், 2 ப்ரொபோசிஷன்ஸ், 2 பிரதிஜை சொல்வதாக நம்ம கொள்ளலாம். ஆனால் அதை பற்றி சிந்தித்திருக்கிற பேராசிரியர் தண்டமான தேசியர் ஐயா அவர்கள் அப்படி பாடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் சொல்கிறார். ஆனால் அப்படி பாடம் எப்படின்னு சொன்னா பழிபிறங்கா இப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த இப் என்ற அந்த சந்தி இல்லாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு கம்மி. ஏனென்றால் நம்முடைய இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பழைய உரைகள் பரிமேலழகரிலிருந்து மணக்குடவர் வரைக்கும் பழிபிறங்கா பண்புடை என்றுதான் பொருளளிக்கிறார். எனவே அவர்கள் கொண்ட பாடம் அல்லது அவர்கள் எட்டுச்சூடிகளில் கண்ட பாடம் இப்போடு கூடிய பாடம் தான். ஆனால் இந்த இப்பு என்பது இப்பு வர்றதுனாலதான் அது வந்து பழிபிறங்கா என்பது பெயரச்சமாக மாறிவிடும்.
அந்த இப்பு போடவில்லைன்னு சொன்னால் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா ஃபுல் ஸ்டாப். தீயவை தீண்டா ஃபுல் ஸ்டாப், பழி பிறங்கா ஃபுல் ஸ்டாப். இப்பு வந்து நமக்கு செய்யுள்ள வரக்கூடிய அந்த சந்தி சில இடங்கள்ல அது வந்து அவர் என்னதுன்னா புணர்ச்சியில் வழி சந்தி என்று சொல்லி இது சொல்லுவார். அதாவது ஒரு புணர்ச்சி என்ற அந்த சந்தி நிலைமொழியும் வறுமொழியுமாக இருக்கக்கூடிய 2 தொடர்கள் சேரும்போதுதான் அந்த புணர்ச்சி என்ற காரியம் செய்கை நடக்கும். ஆனால் அந்த செய்கை இல்லாமல் நிலைமொழியின் வறுமொழியும் இல்லாமல், அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வரக்கூடியது வந்துருச்சுன்னா வேற. அந்த இடத்துல கூட சில வேளைகள்ல சந்தி வரும். அவருக்கு வந்து இரலை திரிப்ப ஒரு அகனானூற்று செயலை திரிப்ப அப்படிங்கிறது திரிமறுப்பிறை தெரிப்ப என்ற இடத்துல இப்போ வர்றது வந்து வேண்டா இடத்து சந்தி அல்லது புணர்ச்சியில் வழி சந்தின்னு சொல்லுவார். அது மாதிரி இது புணர்ச்சியில் வழி சந்தியா என்று நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கு என்று யோசிக்கலாம். அதாவது நம்ம ஒரு இலக்கண ரீதியான ஒரு சிந்தனை செய்கிற போது வழிபிறங்கா பண்புடைய மக்கள் பெறின் அதை சேர்த்து எழுதி கொண்டு போகும்போது சில வேளைகள்ல அந்த சந்தி இருக்கும். ஆனா அந்த சந்தி அந்த இடத்துல பொருள் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது நிலைமொழி வறுமொழியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். ஆனா ஏட்டுச்சுவடியில தண்டவாணி தேசியர் சொல்ற மாதிரி சான்றுகளை தேடுவது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் இன்றைக்கு உரையாசிரியர்கள் வழியாகத்தான் நாம் இந்த பாடங்களை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உரையாசிரியருக்கு மீறிய பாடங்கள் இருந்தால் அது வந்து தெரியாமல் எழுதியிருக்கலாம், தெரிந்து எழுதியிருக்கலாம், தெரியல. இது ஒரு சிந்தனைக்காக நான் வைத்து விட்டு நம்ம மேல போறேன். சரி, இப்போ அப்போ இதுக்கு மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா நேரடியாக சொல்கிறார். எழுபிறப்பினும் துன்பங்கள் சாரா தீயவை தீண்டா ஃபுல் ஸ்டாப். இப்படி பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெரிய ஒரு பிறப்பிலே பழியின்கண் மிகாத குணத்தினுடைய புதல்வரை பெறுவார். ஒருவன் பழி பிறங்காத அப்படிங்கிறது பழியின்கண் மிகாத. பிறங்குதல் என்று சொன்னால் மிகுதல், விளங்குதல் என்று பல பொருள் இருக்கு. அப்போ பெருமை பிறங்கிட்டு உலகு, பெருமையே பிறங்கிட்டு உலகு. அதாவது அந்த தவத்தை இந்த இதுல நீத்தார் பெருமை இருக்கு. பெருமை பிறங்கிட்டு உலகு. பெருமை வகை இதிலிருந்து இன்று அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. பெருமையே பிறங்கிற்று, விளங்கிற்று, பெரிதாயிற்று என்று அர்த்தம். பிறங்குதல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து பாருங்க, தமிழ் லட்சியங்கள்ல ஒரு 9 பொருள் கொடுத்துருக்குறாங்க. விளங்குதல், உயர்தல், சிறத்தல், மிகுதல், பெருகுதல், செறிதல், பெருத்தல், நிலைமாறுதல், ஒலித்தல் என்று பல பொருள் கொடுத்துருக்காங்க. எனவே இந்த பெருமை பிறங்கிட்டுங்கிற இடத்துல சிறத்தல், டு பி கிரேட், எக்ஸால்டட், டிக்னிஃபைட் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த அதே சொல்லாட்சி தான் இங்க இருக்கு. திருக்குறள் 2 இடத்துல தான் வருகிறது. பெருமை பிறங்கிட்டு உலகு, இங்க பழி பிறங்கா. அப்போ மிகுதியாதல் என்ற பொருளைத்தான் நம்முடைய மணக்குடவர் கொண்டிருக்கிறார். அது அவர் கொண்டிருப்பது நியாயமானதாகத்தான் ஏற்படுகிறது. சரி, அதுக்கு பின்னாடி வர்றோம். ஆனா பரிமையாளர்கள் அதை அப்படியே பொருள் கொள்ளல, வேற ஒரு பொது பொருளாக சொல்லிவிட்டு விட்டார். அது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. பரிமையாளர்களுடைய பார்ப்போம். எழுபிறப்பும் தீயவை தீண்டா வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு எழின் கண்ணும். அவர் ஒரு பிறப்புல நல்ல பிள்ளையை பெற்றால் 7 பிறப்பும் தீயவை தீண்டான்னு சொல்லிட்டு போட்டார். இங்க வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு ஏழின் கண்ணும், வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு ஏழின் கண்ணும் என்பது தத்துவ கோட்பாடு அல்லது ஒரு தியாலஜின்னு சொல்லக்கூடிய மத கோட்பாட்டை சொல்றார். 7 பிறப்பு அப்படிங்கிற கோட்பாடு ஒரு தத்துவ கோட்பாடு என்று சொல்வதை விட ஒரு சமய கோட்பாடு. சமயங்கள் இதை பற்றி பேசுகின்றன. அதை பற்றி நாம் பார்க்கலாம். 7 பிறப்புகள் யாவை, இந்த 7 பிறப்புகள் என்னென்ன பிறப்புகள் உண்டு, அந்த பிறப்புகள் பிறப்பதற்கான காரணங்கள் என்ன, என்னென்ன பிறப்புகள் இன்னும் பலவாக 84,000 யோனி என்று சொல்கிறார். அதுல இந்த 7 பிறப்பு, 7 வகையான பிறப்பிலே 84,000 வேதங்கள் பிறப்பாக நாம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிறந்து இறந்து திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருப்பான் என்பது
இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தத்துவங்களுடைய கோட்பாடு. தத்துவங்கள் அதை பேசுகின்றன, பிறப்பை பற்றி பேசுகின்றன. எக்ஸப்ட் அந்த உலகாயுதங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த பிறப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு ஏழின் கண்ணும் ஒருவனை துன்பங்கள் சென்றடையா. தீயவைங்கிறது துன்பங்கள் எழுதுகிறார். தீயவை பாவம் என்னன்னு சொல்றேன். பிறப்புன பிறப்பின் கண்ணும் சென்று அடையா. தீண்டானா சென்று அடையா. நெவர் ரீச், நெவர் டச். சரி. பழி பிறங்கா பண்புடைய மக்கட்பெறின். பழி பிறங்கா அப்படிங்கிறது இவர் மொத்தத்துல பிறரால் பழிக்கப்படாதன்னு பொருள் இருக்கிறார். பழி விளங்காத, பழி மிகாத அப்படின்னா பிறரால், அது விளங்குதல் என்பதற்கு பிறரால் திரும்ப சொல்லப்படுது. தூற்றுதல், கூற்றப்படாத, பிறரால் கூற்றப்படாத பண்புடை மக்கள் பகுதி. பண்புங்கிறது நற்குணங்கள் இருக்க. பண்பு என்பதுக்கு நற்குணங்கள் என்ற பொருள் தான் திருக்குறளை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வருது. எனவே பண்பு அப்படிங்கிறதுக்கு பழிபிறங்கா பண்புங்கிறது அடையாக எடுக்க வேண்டுமா? தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் பழிபிறங்கா என்பதை முற்றுப்புள்ளியாக வைத்து அதை வினைமுற்றாக கொள்வதில் என்னுடைய கருத்து செல்கிறது. ஆனால் உரையாசிரியர் அப்படி எடுத்திருக்கிறார். எனவே பண்பு என்று சொன்னாலே நற்பண்பு என்ற பொருளிலே திருவள்ளுவரை ஆண்டிருக்கிறார். அது பிறகு நான் சொல்ல போகிறேன். எனவே பண்பு உடை மக்கள் உடைய மக்களை பெறின், பிறரால் நற்குணங்களுடைய புதல்வரை பெறுவானாயின் சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றேன். அவன் தீவினை வளராது தேய்தற்கு காரணமாகிய நல்வினைகளை செய்யும் புதல்வரை பெறுவானாயின் என்றவாறு. இது மொத்த பொருள். இதனுடைய போந்த பொருள் என்னன்னா, முதல் திருக்குறள்ல பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு. அறிவாய வேண்டியவற்றை அறிந்தான்னு சொன்னார். அறிவாளியான குழந்தை. இங்க பண்புடைய குழந்தை. பண்புடைய குழந்தைன்னு சொன்னா என்ன? பண்புன்னு சொன்னா அது ஒரு உபச்சார வழக்கு. அதை நாம் பிறகு அதை நாம் விளக்குவோம். அதாவது அந்த பையன் நல்ல குணமுள்ளவன் அப்படின்னு சொன்னா நல்ல செயல்களை செய்கின்றவன் அர்த்தம். பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். அதாவது பண்பு என்பது பண்பினாலே உணர்த்தப்படுகிற செயலை குறிக்கிறது. இதை உபச்சார வழக்கு என்று சொல்லுவாங்க. உபச்சாரம் என்பது ஆகுபெயர்னுடைய ஒரு 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 தன்மையை பெற்றது. ஒன்றே ஒன்றாக சொல்வது. உதாரணமா இப்ப நம்ம நடிந்தெழில் தான் நல்காதையும் உள்ளின்று உடற்றும் பசி. அதாவது உலகத்துல மழை பெய்யாமல் விட்டால் பசி நின்று வருத்தும் என்று சொன்னா இறந்து விடுவார்கள் அர்த்தம். இது அது ஒரு உபச்சார வழக்கு. உபச்சார வழக்குன்னு சொன்னா ஒன்றே ஒன்றாக சொல்லுவது. உபச்சார வழக்குன்னு சொன்னா மங்கள வழக்கெல்லாம் அதுல வரும். மங்கள வழக்கு, இடக்கர் அடக்கல், இதெல்லாம் உபச்சாரத்துல வரும். அதனோட வகைகள். அதாவது ஒன்றை ஒன்றாக சொல்லுவது. இன்று அரிசியை வாங்கிட்டு போறோம். இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு பசி இல்லை, நான் என் பசி போயிற்று என்று சொன்னால் அது சோறாக ஆக்கி உண்பதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நயம் என்ற கோட்பாட்டை பற்றி நம்ம சொன்னோம். நயம் பெருசு, அதாவது அந்த பிராக்மேட்டிக்ஸ்ல அந்த சொல்லுக்கு அந்த இடத்துல அந்த அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை அவரோட நல்ல பண்பான மகன் சொன்னா இந்த நல்வினைகளை செய்யக்கூடியவன். நல்வினை என்பதற்கு பரிமையிலகிற உட்கோள் என்ன என்று சொன்னால் நல்ல தர்மங்களை செய்வது ஒன்று மட்டும் இல்லை. அந்த வைதிகத்துல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மகன் பித்திருக்களுக்காக, பித்திருக்கள் தங்களுடைய நரகத்திலிருந்து விடுவிடுவதற்காக செய்யக்கூடிய சில சடங்குகள். தென்புலத்தாருக்கு செய்யக்கூடிய சடங்கு. தென்புலத்தாருக்கு செய்யக்கூடிய சடங்குகளை நல்வினையாக அவர் நினைப்பார் போல் இருக்கிறது. எனவே தென்புலத்தாருக்கு இந்த பிள்ளைகள், அதாவது இறந்தவர்களுக்கு முன்னோர் வழிபாட்டை ஆற்ற வேண்டும். முன்னோர் வழிபாட்டை ஆற்றும் போது முன்னோர்கள் அவர்களுக்கு வினைகள் பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் தேய்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக வைதிகமும் மற்ற வைதிகத்தில் அதிகமாக இருக்கிறது. சமணம் போன்றதை ஏற்றுக்கொள்ளுமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா சமணம் அவனுடைய நல்வினையோ தீவினையோ அவன்தான் அதுக்கு பொறுப்பு. மற்றவன் அதை ஒன்றும் செய்யவே முடியாது. எனவே இது ஒரு வைதிக கருத்து தான். பித்திருக்களுக்கு கடன் செய்வதன் மூலமாக பித்திருக்கள் மோட்சத்துக்கு செல்வதற்கோ அல்லது நரகத்திலிருந்து விடுவிடுவதற்கோ எதுவாக இருக்கும் என்ற கருத்து தர்மசாஸ்திரங்களில், வைதிக தர்மசாஸ்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெருமையாளர் விளக்குகிறார் நினைக்கிறேன். எனவே
அவன் தீவினை வளராது தேய்திற்கு காரணமாகிய நல்வினைகளை செய்யும். நல்வினைகள் என்பது அந்த தென்புலத்தாருக்கு செய்ய கடன்கள் முதலியவற்றை நினைக்கிறாரா, அல்லது அவன் செய்கின்ற பொதுவான அறங்களை நினைக்கிறாரா என்பது நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் இந்த புதல்வன் செய்யக்கூடிய செயல் பெற்றோரை, புதல்வன் அல்லது புதல்வி செய்யக்கூடியது பெற்றோரை சென்று பாதிக்கும். அது இப்பிறகு உண்மையிலே பாதிப்பது நமக்கு தெரியும். இது மறுமையை நோக்கித்தான் இவர்கள் நினைக்கிறார், மறுமையை நோக்கி நினைக்கிறார். எனவே பிள்ளை பேர் என்பதே மறுமையை நோக்கியது என்பது போலதான் பெருமையாளர்கள் நமக்கு முதல்லையே பொருள் எழுதிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அது அவ்வளவு பொருத்தமானதாக எனக்கு படலைன்னு நான் போன வகுப்புல நான் விளக்கி விட்டேன். ஒரு பிறப்பு 7 ஆவன. பிறப்பு அப்படிங்கிறது 7 வகையான பிறப்பு. அதுல அதனுடைய ஒரு பெரிய ஊர்வ 11, மானிடம் 9, நீர் பறவை நாட்கால் ஒரு 10, நீர்வாழ்வன, பறப்பன, விலங்கு இவை 10 10, தேவர் 14, அப்புறம் தாவரம் 20. ஆக மொத்தம் அவர் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு பாருங்க. இதுல லட்சம் 84,000 யோனி பேதங்கள் என்பதை நாம் பார்க்கலாம். சொல்றேன் பாரு. 7 பிறப்புங்கிறது 84,000 யோனி பேரும். ஊர்வன 11 லட்சமா, மானுடம் 9, நீர்வாழ்வன 10, பரப்பன 10, விலங்கு அதாவது நாட்கால் விலங்கு 10, தேவர் 14, தாவரம் 20. ஆக மொத்தம் 84 லட்சம் யோனி. இந்த 7 பிறப்புங்கிறதுக்கு அது ஒரு மேற்கோளை இவர் காட்டுகிறார். இந்த செய்யுள் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் இது மாதிரி செய்யுட்கள் நிறைய நமக்கு இலக்கிய இதுல கிடைக்கின்றன. உதாரணமாக சொல்றேன். இதுல நம்முடைய மாணிக்கவாசகரே பாடியிருக்காரு. புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி வெல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தே நம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு உருட்டேன்னு சொல்றார். அப்போ இது ஒரு வகைப்பாடு. அப்புறம் சிவதர்மோத்தரம் போன்ற இப்ப நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற சைவாகமத்துல அது வேற மாதிரி ஒரு பாகுபாடு சொல்றாங்க. அதுல நரகத்துக்கு போகின்றவர்கள், அந்த பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் பிறக்கிற போது முதல்ல புல்லாகவும், அடுத்தது பூண்டாகவும், அடுத்து செடியாகவும், அடுத்து கொடியாகவும், மரமாகவும், புழுவாகவும், பறவையாகவும், பிறகு பசுவாகவும், எருதாகவும், கடைசியில மனிதராகவும் பிறப்பார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வரிசையை சொல்றேன். அப்புறம் கடைசியில அவன் பிறக்கிறதுலேயே பாரத நாட்டிலே பிறக்கிறது சிறந்தது, பாரத நாட்டிலேயும் பிராமணனாக பிறப்பது சிறந்தது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல். அது ஒரு நிறைய செய்திகள் இருக்கிறது, அதில் பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு நீங்க மேருமந்திர புராணத்துல போனீங்கன்னு சொன்னா, மேருமந்திர புராணத்தை பற்றி நான் முன்பே நான் கூப்பிட்டுருக்கேன். மேருமந்திர புராணத்திலையும் அந்த அந்த கதைத்தலைவன் அந்த 4 கதியிலும் எத்தனை பிறப்புகள்ல எத்தனை அது வரும், பெரிய ஒரு குழப்பமா இருக்கும். மேருமந்திர புராணத்துல அவனுடைய கதை முடிச்சிருக்கால சஞ்சயன் முத்தி சருக்கத்துல இருக்கும். அதை நாங்கள் சில பகுதிகளெல்லாம் வாசித்திருக்கிறோம் நம்முடைய யோகாவிந்தனோடு சேர்ந்து. அதுல அந்த அந்த மேருமந்திரத்தினுடைய அந்த கதைத்தலைவன் பேர் மறந்துச்சு. அவன் எத்தனை பிறவுகள் எல்லாம் பிறந்து அதில் அவனுடைய துணை பாத்திரங்கள், அவனுடைய துணைவியார்கள், அவனுடைய தாய் தந்தை இவர்கள்லாம் ஒவ்வொருவரும் பிறக்கக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பட்டியல். சமணம் இந்த மறுபிறப்பை மிக சிறப்பாக பேசும். அதே மாதிரி புத்தஜாதக கதைகளையும் இருக்கும். எனவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திருவள்ளுவர் அந்த ஒரு பின்னணியில தான் இந்த எழுபிறப்பும் பேசுகிறார். எனவே நம்ம மறுபடியும் விஷயத்துக்கு போவோம். எழுபிறப்பு அப்படிங்கிறது சொல்றாரு. அவர் அந்த செய்யுள் சொல்லியிருக்காரு. அந்த செய்யுளுக்கு விளக்கத்தை சொன்னேன். அடுத்தது 3வது, தந்தை தாயர் தீவினை தேய்தற் பொருட்டு அவை நோக்கி புதல்வர் செய்யும் தான தர்மங்களுக்கு அவர் நற்குணம் காரணமாதலின் பண்பு என்னும் காரண பெயர் காரியத்தின் மேல் என்றது. நம்ம முன்பு சொன்னோம் உபச்சார வழக்கு. அந்த பையன் பண்புடையவன், நல்ல குணமுள்ளவன் சொன்னா அவன் நல்ல செயல்களை செய்யக்கூடியவன் அர்த்தம். எனவே பண்புடை மக்கள் என்று சொன்னால் செயலுடைய மக்கள் என்று அர்த்தம். நல்ல காரியத்திற்கு என்ன சொல்றாருன்னா, தான தர்மங்களை செய்யும் மக்கள் என்ன, அது தவத்தின் காரணமான
என்ன அது தவத்தின் காரணமான பண்புடைமை மக்கள் என்றதனால் காரணப்பெயர் காரணத்தின் மேல் என்றது. காரணப்பெயர் காரியத்தின் மேல் என்றதுன்னு ஒரு தப்பாட்சி. காரணப்பெயர் காரியத்தின் மேல் என்று. பண்பு என்பது காரணம், அது காரியமாகிய செயலை குறிக்கிறது. எனவே இந்த எனவே இது பெருமையழகர் இதை பண்பு அப்படிங்கிறதுக்கு பண்புள்ள மகன்னா நல்ல செயலுள்ள செய்பவன் என்ற அர்த்தத்தில் இதை சொல்கிறார். இது உபச்சார வழக்கு என்று பேரு. உபச்சார வழக்கு என்பது பற்றி ஒரு சூத்திரம். இந்த உபச்சார வழக்கு என்பது நான் முன்பு பேசியிருக்கிறேன். அது லேசா அது பரியாய நயத்தில், பரியாயம்னா ஒன்றை ஒன்றாக சொல்லுவது, ஒரு செயலை இன்னொரு செயலாக சொல்லுவது, பரியாய நயத்தில் அடங்கும் என்று நான் முன்பு குறிப்பிட்டிருக்கேன். அதை பற்றிய சூத்திரம் உங்களுக்கு இதில் இருக்கு, பிரயோகத்தில் இருக்குது. நம்முடைய தமிழ் இலக்கணத்துல நாம் தொல்காப்பியம் அல்லது நன்னூல் இவற்றைத்தான் நாம் படிக்கிறோம். பெரும்பாலான தமிழ் இலக்கிய கல்வியிலே அதுதான் பாடமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு அப்பால பல இலக்கண நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களிலே பல அரிய செய்திகள் இருக்கின்றன. அதுல பிற்காலத்தில் தோன்றிய பிரயோக விவேகத்துல இந்த இதெல்லாம் பின்னாடி வந்த வளர்ச்சிகளை எல்லாம் பின்பு நாம் பிற இடங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட செய்திகளை எல்லாம் உதாரணமாக பரிமேலழகர் இதையெல்லாம் பயன்படுத்தித்தான் உரையாடுகிறார். அப்போ இந்த விளக்கங்கள் எல்லாம் தமிழ் இலக்கணத்தில் கிடையாது, சம்ஸ்கிருதத்துலாம் இல்லை. ஔபச்சாரிக பிரயோகம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு பரிமேலழகர் போன்றவர்கள் இலக்கணம்னு சொல்லுவாரு, குறிப்புன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் இந்த சொற்பொருள் கோட்பாடுகள்லாம் நம்ம தமிழ் இலக்கணங்கள்ல வெளிப்படையாக பேசப்பெறவில்லை. தொல்காப்பியம் போன்றவர்கள் குறிப்பாக சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள், உரையாசிரியர் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்களே ஒழிய இதை பற்றியுள்ள விரிவான கோட்பாட்டு அடிப்படையிலான விவாதங்கள் வடமொழி நூல்களிலே காணப்படுகிறது. அந்த கருத்துக்களை படித்து வடமொழி உரைகளிலே இதை பயன்படுத்துவார். வடமொழி மூலப்பாடங்களுக்கு பொருள் எழுதும்போது வடமொழி உரையாசிரியர்கள், வியாக்கியான கர்த்தாக்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி உரை எழுதுவார். அதே பாணியில தான் நம்ம தமிழ் உரைகளும் இருக்கிறது. தமிழ் உரைகளும் வடமொழி உரைகளும் ஏகதேசம் ஒப்புமை கொண்டிருக்கின்றன. அது அதிலிருந்து இங்க வந்துதான், இங்கிருந்து அங்க போகுதாங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒப்புமை கொண்டிருக்கேன் என்று சொல்லி மட்டும் நடத்தி வருது. அங்கே எப்படி அவர்கள் அந்த உரை செய்கிறார்களோ அதே மாதிரி நம்ம ஆட்களும் செய்திருக்கலாம். ஆனா அந்த சொற்களை எல்லாம் பார்க்கிற போது உபச்சார வழக்கு என்ற சொற்களை எல்லாம் பார்க்கிற போது இது அங்கிருந்து நம்ம அவர்கள் பார்த்து செய்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. சரி, அதுக்கு நாம் போக வேண்டாம். எனவே அந்த சூத்திரம் 48வது சூத்திரம் பிரயோகத்தில் இருக்கிறது. அது நான் விரிவாக இன்னொரு முறை பேசலாம்னு நினைக்கிறேன். எப்படி காரணம் காரியத்தின் மேல வர்றது, காரியம் காரணத்தின் மேல வர்றது, இடத்து நிகழ்பொருள் மேல வர்றது என்று சொல்லி ஒரு பெரிய சூத்திரமே இருக்கிறது. அதை நான் இறுதியில் அமைத்திருக்கிறேன், நாம் பேசுவோம் பிறகு. எனவே இந்த உபச்சார வழக்கு என்ற ஒரு கருத்தாக்கத்தை இங்கு பயன்படுத்தி இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நயக்கோட்பாட்டினுடைய ஒரு விரிவுதான் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது எனவே இப்போ நம்ம பரிமேலழகர் என்ன சொன்னாருங்கிறத முடித்து கொண்டோம். அடுத்ததாக பின்னாடி அப்புறம் இந்த 7 உயிர்களை பற்றி சொல்கிற போது சமணர்களுடைய கோட்பாடு உங்களுக்கு தெரியும். இது வைதிக கோட்பாட்டை நான் சொன்னேன். இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறதுக்கு கவிராச பண்டிதர் சமண உரையில வேற மாதிரி பொருள் சொல்றார். அவர் சொல்லுகிற போது 7 பிறப்புங்கிறது ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நாலறிவு உயிர், ஐயறிவு உயிர்னு இருக்கிறார். அதாவது ஓரறிவு உயிர் 2, ஓரறிவு உயிர்ல சூக்ஷ்ம ஓரறிவு உயிர், ஸ்தூல ஓரறிவு உயிர். சூக்ஷ்ம ஓரறிவுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஸ்தூல ஓரறிவுங்கிறது மரம் செடி கொடி கண்ணால பார்க்க முடியும், அது ஓரறிவு. ஒரு ஈரறிவு உயிர்ங்கிறது ஒன்றுதான், அது என்னன்னு தெரியல. மூவறிவு உயிர் 1, நாலறிவு உயிர் 1,
ஐயறிவியர் 2 வகை. அது வந்து மனதை உடைய ஐயறிவியர் சக்னி சக்னி பஞ்சேந்திரியம், அசக்னி பஞ்சேந்திரியம். பஞ்சேந்திரியங்களோடு கூடியது, பஞ்சேந்திரியங்களோடு மனசோடு கூடியது, மனசு இல்லாததுன்னு சொன்னேன். இந்த கோட்பாடு சமணர்களுக்குரியது. அதாவது உயிர்களை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற தொல்காப்பிய சூத்திரம் உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஓரறிவுயிர் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த பட்டியல் இருக்கு. நான் போகல. ஈரறிவுயிர், மூவறிவுயிர், நாலறிவுயிர், ஐயறிவுயிர் தான் சொல்லியிருப்பாங்க. 6வது உயிர் அவற்றோடு மனனே. ஆறறிவுடையதுவே அவற்றோடு மனனே. எனவே 5 உயிரோடு மனத்தையும் சேர்த்து உள்ள உயிர், அதாவது 5 2 வகைப்பாடு. அந்த 2 வகைப்பாட்டை 2ஆக பிரித்து 6வதாக மனதை உடைய ஐயறிவுரை சேர்த்து விட்டுக்கிறார். இதை வைத்துக்கொண்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து சமண கோட்பாடு இல்லை, இது தமிழ் கோட்பாடு. தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறது தமிழர்களுக்கே உரிய கோட்பாடு என்பது போல எழுதுவாங்க. ஆனால் இதனுடைய பின்னணி தான் 5 2ஆக சொல்வதை அதை விரித்து 6ஆக தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதனால மனநோடு என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏற்பட எழுதியிருப்பாரு. நான் நினைக்கிறேன் மறைந்த அண்மையில மறைந்த நெடுஞ்செழியன் போன்றவர்கள் இல்லை தமிழுக்கே உரிய கோட்பாடு, அங்க 5 தான் சொல்லியிருக்குது, இது 6வதாக நம்ம ஆள் சொல்லிடுறோம். 6வதுங்கிறது இதனுடைய உட்பிரிவு தான். இந்த உட்பிரிவு 6வதை விரிச்சிருக்கிறாங்க. அதனால அது ஒப்புமைகள் இருக்கின்றன, அதை நாம் மறுக்க முடியாது. இது வந்து சமண நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. அப்புறம் இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறதுக்கு 7 பிறப்புங்கிறது 37 பிறப்பு. 37 சொல்லுவாங்க. அதாவது தான், தனக்கு முன்னோர்கள், தனக்கு பின்வருகின்ற 7 பிறப்பு, தன்னோடு கூடிய 7 பேர், மனைவி, மனைவியினுடைய அந்த ஒரு 7 பேர் சொல்லுவாங்க. அந்த யாரெல்லாம் அவனுடைய பிறப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய உறவுகள், அண்ணன், தம்பி, மனைவி, மனைவியினுடைய சகோதரன், சகோதரி என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி முன்னோர்கள் 7 பிறப்பு, வருகின்ற பின்னோர்கள்ல 7 பிறப்பு, அப்போ 21 பிறப்பு என்று சொல்லி அது ஒரு கோட்பாடும் இருக்கிறது. எனவே இந்த பிறப்பு கோட்பாட்டில் பல வகைகள் இருக்கான என்பதை நம்ம இடத்துல நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 7 பிறப்பிலும் இவன் போய் 7 பிறப்பிலும் பிறக்கிறான் என்பது மருமந்திர புராணங்களில் ஒரே ஆள் இந்த 7 பிறப்பிலும் போய் பிறப்பான் என்றால் அவன் செய்கின்ற நல்வினை தீவனுக்கேற்ப அவன் பிறந்து இந்த தும்புருவான் என்றெல்லாம் பார்க்குற நாய் தேவன் ஆயிட்டுதான் நீங்க சிவசிதாமத்தில் படிச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தர் தேவேந்திர புராணத்துல ஒரு மந்திரியா இருக்கக்கூடியவர் நிறைய அரசாங்க பெட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் திருடி தன் மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்துருவார். அவரு ஏதோ ஒரு பிறப்பில் கடைசியில பாம்பா பிறந்து ஒரு பெரிய பெட்டகத்தை, ஒரு பொக்கிஷத்தை அவர் காவல் காத்து கொண்டிருப்பார். அவரை கொள்வார்கள் என்றெல்லாம் அதுல வரும், அதுல கதைகள் வரும். எனவே இது ஒரு நம்முடைய ஒரு பழைய கருத்து. அது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கோணத்தில் அதை சொல்லியிருக்கார்கள். எனவே இந்த 7 பிறப்பும் தீயவை. அவன் அந்த 7 பிறப்புகளில் சென்று பிறந்தாலும் அவனுடைய வினவசத்தினாலே இவனுடைய நல்வினைகளாலே அவனுக்கு அது தேயும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். சரி, அடுத்தது இன்றைக்கு சொல்லக்கூடிய உரைகள்ல வரதராசனார் வந்து வழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவனை பயனாக்கியவர்கள் சென்று சேரான பொதுவாக சொல்லிட்டு போயிடுறார். வாசுபமாணிக்கம் அப்படித்தான் சொல்றார். வழியில்லா பண்பு குழந்தையை பெற்றால் இட்டோரை எப்பிறவியும் தீயவை தெரிங்க என்று 7 பிறப்புங்கிறது எப்பிறவியும் பொருள் எடுத்திருக்கிறாரு. என்னுடைய வாக்கியமைப்பை நான் முன்பே சொன்ன மாதிரி வழிபிறங்கா பண்புடையவரில் 7 பிறப்பும் தீயவை தீண்டாங்கிறது முக்கிய வாக்கியம் பரிமேலழகர் போன்றவர் கொண்டது. ஆனால் 2ஆக பிரித்தால் பண்புடை மக்கள் பேரில் 7 பிறப்பும் தீயவை தீண்டா வழிபிறங்கா என்று நாம 2ஆகவும் பிரிக்கலாம். என்றால் பண்பு என்று கூறியதனாலே பழிபிறங்கா பண்பு என்பது வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிறகு தீயவை 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி விளங்காது என்பது ஒரு தர்க்க ரீதியான தொடர்புடையதாக இருப்பது எனக்கு தோன்றுகிறது. என்றால் இப்படியும் நாம் யோசித்து பார்க்கலாம் நினைக்கிறேன். எனவே இந்த சொற்களை பார்க்கிற போது 7 பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வினைவேத்தால் பிறக்கும் பிறப்பு 7 கண்ணுன்னு பொருள் இருக்கிறார்.
எழுபிறப்பின் கண்ணும். எனவே பெயர்ச்சொல் இடைச்சொல் என்று நாம் பார்க்கிறோம். எழுபிறப்பும் ஒற்றுமையாக வருகிறது. தீயவை என்பது துன்பங்கள், தீயவை என்பதற்கு துன்பங்கள் இருக்கிறாரு. தீண்டாங்கிறது வினைமுற்று சென்றடையா. பழி பிறங்கா அப்படிங்கிறது தான் நான் முன்பே சொன்னேன். பரிமேல் அழகர் பிறரால் பழிக்கப்படாதன்னு எழுதிட்டு போயிட்டாரு. பழிங்கிறது மட்டும்தான் அதுல வருது. பாக்கி பிறங்கா அப்படிங்கிறதுக்கு விளங்காத அப்படிங்கிறது தான் வரணும். பழி பிறங்காத அப்படின்னா பழி பிறங்குதெல்லாம் பிறர் பழிக்கிறதுனால அந்த பழி தூற்றுவதனாலே அது வெளிப்படுகிறது என்ற அர்த்தத்தை அவர் கொஞ்சம் விலகி சென்று அது பொருள் எழுதியிருக்கார் என்று தோன்றுகிறது. சரி, ஆனால் வனக்குழவர் பழியின்கண் மிகாத என்று அவர் எழுதியிருக்கிறது நேர் பொருளாக எனக்கு தோன்றுகிறது. பண்புண நற்குணங்கள் உடைய மக்கள் புதல்வரை பெறுவன். புதல்வரைன்னு தான் எழுதியிருக்கிறார், புதல்வியன்னு எழுதல. இவர் புதல்வரனே பொருள் எழுதுவார். மக்கள் இருவரையும் நம்ம இருவாரையும் நம்ம குறிப்பதாக நாம கொள்ளலாம். அடுத்தது இந்த பண்பு என்பது பண்புடை அப்படிங்கிறது நல்ல பண்பை குறிக்கக்கூடியதாக நிறைய 20-30 இடத்துல வருது. பண்பில் சொல், பண்புடை வேந்தன் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல வருகிறது. பண்புடைமை, அவாம் பண்புடைமை என்றெல்லாம் சொல்லுகிற போது திருக்குறளிலே பல இடங்களிலே பண்பு என்பது நற்பண்பு என்பது பொருள்ல தான் வருகிறது. எனவே நற்பண்புக்கு மறுபடியும் பழிபிறங்கா நட்பண்புன்னு சொல்ல வேண்டுமா என்று எனக்கு தெரியல. பண்புடையார் பட்டுண்டு உலகம் எல்லாம் இருக்கிறது. சரி, அதை நான் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது வேறுமந்திர புராணத்தை சொல்லிட்டேன், எழுபிறப்ப சொல்லியாச்சு. எனவே இந்த உரையாசிரியர்கள் எல்லாருமே ஏகதேசம் எழுபிறப்புங்கிறதுக்கு அப்போ ஒரே மாதிரிதான் பொருள் சொல்லியிருக்காங்க. பருதி என்பவர் தேவர், மனிதர், மிருகம், ஊர்வன, நீர்வாழ்வன, பட்சி, தாவரம் அந்த அந்த பட்டியலை அவர்கள் தருகிறார்கள். பரிப்பெருமாள் பார்த்தீங்கன்னா தன்னளவும் பிறந்த முன்புள்ள எழுவருக்கும் எனினும் அமையும் என்று முன்னும் பின்பு முன்புள்ளவர்களுக்கு எப்படி போகும் எனக்கு தெரியல. முற்பிறப்பில் உள்ளவர்கள் தனக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு எப்படி போகும்? ஒருவேளை இவன் செய்கிற செயல் அவர்களை சென்று அவருடைய தீவனை தேய்க்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறதுனால அப்படி சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். எனவே 3 மூவீழ் சுற்றம் சொல்றாங்களே, அந்த மூவீழ் சுற்றமும் என்ற கருத்தையும் சொல்லலாம். அவ்வாறு சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய வைமுக்கு போன்றவர்கள் அதை சொல்லியிருப்பாங்க. எனவே அது பார்க்குறேன். பழிபிறங்கா பண்புடைய மக்கள் பேருங்கிறது நான் சொன்னேன். பழிபிறங்கா என்பதை பெயரச்சம், பிறங்கா என்பது பெயரச்சம். என்னுடைய இலக்கண குறிப்பு போடுகிற போது பெயரச்சம் என்று நாம் போட்டிருக்கோம். பழி பிறங்காத பெயரச்சம். ஆனால் வினைமுற்றாக கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என பார்க்கலாம். அடுத்தது எனவே பிறரால் பழிக்கப்படாத நற்குணங்கள் அப்படின்னு இருக்கிறாரு பையன் அழகர். வனக்குறவர் தான் பழியின்கண் மிகாத குணம் அப்படின்னு இருக்கிறாரு. தேவையானு நம்ம பார்க்கலாம். அது அடுத்தது பழி இல்லாத பண்புள்ள குழந்தைகளை பெற்றார் என்ற பொது கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த பிள்ளைகளாக அமைவது பெரும் வேறு என்று முந்தைய பாடலில் சொன்னார் 61ல. இங்கு பண்புள்ள மக்களை பெற்றவர்களை தீமைகள் வந்து சேர என்று சொல்வதாக நாம அர்த்தம் செய்யலாம் என்று குரல் திறன் ஆசிரியர் சொல்கிறார். ஏனென்றால் அந்த குழந்தைகள் நாலடியார்கள் ஒரு பாட்டு இருக்கிறது இல்லையா? சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்ற அதன் வீழ் ஊன்றியாங்கு குதலைமை தந்தைக்கட் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும். அதாவது ஆலமரத்துல கரையான் அடித்து விட்டால் அந்த ஆலமரத்தினுடைய மூலவேரை அதனுடைய விழுதுகள் தாங்கிக் கொள்வதைப் போல ஒரு தந்தைக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விட்டால் தனையன் அதை தாங்கி பிடித்துக் கொள்வான் என்று நாலடியார்ல வருகிறது. அது பொதுவான ஒரு கருத்து தான். அதாவது சந்ததிகள் புதல்வன் என்ற ஒரு கருத்து அதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு புதல்வன் புதல்வி என்ற வேறுபாடு இல்லை என்று நாம் பார்க்கலாம். இன்னும் சிவபிரகாசத்துல இந்த எழுபிறப்பை பற்றிய ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது உயிர்களை 4 வகையில தோன்றுகிறதாம். அதாவது முட்டையில் பிறப்பன, வேர்வையில் பிறப்பன, வித்தில் பிறப்பன, கருவில் பிறப்பன என்று 4 வகையில பிறப்பன. அதனுடைய எப்படி ஜெனிசிஸ், அதனுடைய தோற்றம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை அண்டசம், ஸ்வேதசம், புப்பிச்சம், செராயுசம் என்று சொல்றாங்களாம். அப்புறம் தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு, மனித தேவர் என்று 7 வகை பிறப்பு. இதெல்லாம் சிவபிரகாச செய்யுள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தோற்றியிடும் அண்டசங்கள்,
சிவேரசங்கள் பாரில் துதைந்து வரும் உட்பீசம் சராயுசங்கள் 4 ஊற்றமிகு தாவரங்கள் 19 என்றும் ஊறு 15 அமரர் 11 உலவா மாற்றநீர் உறைவன நற்பறவைகள் நாட்காலி மன்னியிடும் 10 மானுடரோன் 9 மற்ற ஏற்றியொரு தொகைதனில் இயம்புவர்கள் யோனி 84 100,000 என்றெடுத்து. 84 லட்சம் யோனிகள் என்ற ஒரு கருத்து சிவபிரகாசத்தை தொகுத்து சொல்லியிருக்கார். சிவபிரகாசம் நம்முடைய உமாவி சிவாச்சாரியுடைய சைவாகங்களில் காணப்படுகிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பரிமேலழகர் நரகத்தில் மிட்பார் என்ற கருத்தை மறுபடியும் வற்புறுத்துவதற்காக இந்த வழிபிறங்கா பண்புடைய மக்கள் எழுபிறப்பும் தீய வைத்தேண்டா என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறது. உபசார வழக்காக எடுத்து சொல்லியிருக்கிறார். இது பெரியாய நியாயத்தில் அடங்கும் என்று தோன்றுகிறது என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். எனவே பிள்ளைப்பேறு எவ்வாறு அவர்களுடைய இன்மையை நோக்கியது என்பதை விட மறுமையை நோக்குவது போல உள்ள ஒரு கருத்தை திருக்குறளிலும் காண்கிறோம். உரையாசிரியர்களும் அதை விளக்கியிருக்கிறார்கள். அந்த விளக்கம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்புடையதுதான். அதை நாம் இக்காலகட்டத்துக்கு எப்பவும் பொருத்திக் கொள்ளலாம். அது இப்பிறப்புக்கும் என்று நாம் பொருத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. சொல்லுங்க. ரொம்ப நல்ல முறையில் அதுக்கு விளக்கம் சொல்லி பல உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுகளையும் இதோடு பொருத்தி பார்த்து பல கேள்விகளை கேட்கறதுக்கு வசதியான முறையில் உங்கள் உரை இருந்தது. இதுல சில கேள்விகள் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால நான் இன்னைக்கு தலைமை ஏற்கிற ஒரு காரணத்தினால அந்த தலைமை பொறுப்பிற்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய கேள்விகளை கடைசியில் வைத்துக் கொள்கிறேன். இப்போது மற்றவர்கள் கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பம், கேள்வி கேட்பவர்கள் உங்களுடைய கேமராக்களை ஆன் பண்ணிட்டு அதை திறந்து வச்சுட்டு நீங்களும் உங்களை முகம் தெரிகிற மாதிரி கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இது கான் ஒளி, அதை நம்ம கான் ஒலியா மாற்ற வேணாம். அதாவது காதில் கேட்குற ஒலியா மட்டும் இல்லாமல் கான் ஒலியா இருக்கட்டும். இப்போ கேள்வி கேட்குற நண்பர்கள் ஒவ்வொருத்தரா அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு கேட்கலாம். கேளுங்க. கேட்கல. யாரோ பேசுற, யார் பேசுற? ஒரு குழந்தைசாமி பேசுறாரு, கேட்கல. ஆமா, அது குழந்தைசாமி பேசுறியா? வணக்கம். கேக்குது. வணக்கம். உரையாளர் மூதறிஞர் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. என்னுடைய ஒரு கருத்தையா, இது வினா இல்ல. பிறப்பு என்பதை தாய் வயிற்றிலிருந்து பிறத்தல் என்று எடுப்பது மரபாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை சூழல், மாறுபட்ட வாழ்க்கை சூழல் என்பதாக எடுப்பதற்கும் திருக்குறளில பொருண்மை அமைப்பு காரணமாக இருக்கிறது. மொத்த திருக்குறளையும் படிச்சு பார்க்கின்ற பொழுது இதை பர்த் என்று சொல்லாமல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்பதாக கருதுவதற்கும் இடம் இருக்கிறது. ஐயா அவர்கள் மிக விரிவாக பேசினார்கள். அதில் ஒன்றும் ஐயம் இல்லை. அது அவங்க மூதறிஞர். இந்த 7 என்பதை ஏன் நம்ம 7 மட்டும் எடுக்கணும், மெனின்னு ஏன் எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு கருத்தும் எனக்கு தோன்றுகிறது. நன்றி ஐயா. சீரிய நல்லூர். நன்றி ஐயா. எதை விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தா அவரு கருத்து தான் சொல்லியிருக்காரு. விளக்குறதுக்கு அவரு கருத்தை எதிர்க்கிறது ஒண்ணும் இல்லை. அவரு ஒரு விளக்கம், நல்ல விளக்கம் தான். சரி, அடுத்த கேள்வியோ அல்லது கருத்து சொல்றவரோ சொல்லலாம். நிறைய பேர் பேசுனா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், லைவ்லியா இருக்கும். சொல்லுங்க ராஜமாணிக்கம் சார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் தான், அதை தீர்த்து வைங்க. இப்போ மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் எல்லா தாவர சங்கமத்தில் பிறந்திழைத்தேன் என்று சொல்றார். அப்ப இங்க சொல்லக்கூடிய எழுபிறப்புக்கும்
அவர் சொல்லக்கூடிய அந்த பிறவிகளுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு. அடுத்ததாக பண்புடை மக்கட்பெறின் என்று சொல்லுகின்ற போது அது வயத்திலே இருக்கிற போதே அந்த பண்புடை மக்கட்பெறினாக நம்ம உருவாக்கலாமா, இல்ல பிறந்து வளர்ந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது அன்னை வளர்ப்பதில் நம்ம பின்னாடி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு 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 ப்ரிடிக்ஷன் மாதிரியே இருக்கே இது. எனக்கு எனக்கு அது கொஞ்சம் ஐயப்பாடு. ஐயா தான் சொல்லணும் அது. அதுல நீங்க கேட்டது மாணிக்கவாசகர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது அந்த 7 பிறப்பும் வேறு சில செய்திகளும் சேர்ந்து அதுல வந்திருக்கு. ரெண்டுமே வந்திருக்கு. அது ஒவ்வொரு மத நூல்களும் ஒவ்வொரு கோணத்துல அதை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு 84,000 யோனி அப்படிங்கிறது ஏகதேசம் எல்லா நூல்களும் ஒரே மாதிரி சொல்லுது. அப்புறம் கதிகள் நாட்கதி இருக்கிறது, இன்னும் 6 கதி இருக்கிறது, 5 கதிகள்லாம் இருக்கின்றன. பொதுத்தான் 5 கதி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கருத்தை அதுக்குரிய விளக்கம். இரண்டாவது நீங்க சொல்றது இந்த பண்புடை மக்கள் என்பது பிறவியிலேயே கருவிலேயே பண்புடையவராக வருவதை நினைக்கிறாரா, இல்லை பிறகு வளர்ப்பிலே பண்புடையவராக வருகிறது நினைக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கருவிலும் உள்ள குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்று நாம் நல்ல உணவு முறைகளை எல்லாம் கொடுக்கிறோம். தாய்மார்கள் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள், அமைதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே உணர்வு நிலையிலும் உடற்கூறு நிலையிலும் நாம் கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு உரிய நலத்தை நாம் பேணுகிறோம். அது பண்புடை குழந்தையாக, அதாவது பண்புடைனா அந்த இடத்துல உடல்நலமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ள நலமுடைய குழந்தையாக வர வேண்டும் என்பது. அப்போ பிறந்ததுக்கு பிறகு அதை இன்னும் நீரூற்றி வளர்ப்பது போல அதையும் நீங்க வளர்க்க வேண்டும் இல்லையா? எனவே நீங்க அது ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கருவுயிர்த்தலிருந்து அந்த பட்டினத்தார் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை வண்ணம்னு ஒண்ணு இருக்கு. வாழ்க்கை கருவிலிருந்து உருவாகி கருவில் உருவாகி பாட்டே இருக்க. அது நம்ம வளர்க்கிற முறை வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பண்புடை மக்கள் பிரினா நீங்க பண்புடை மக்களை உருவாக்க செய்தால் அப்படின்னு எனக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த விளக்கம் நிறைவாக இருக்கிறது என்றால் நீங்கள் உங்க விளக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நன்றி. பல சமயம் நல்ல பெரியவங்களை பத்தி பேசும்போது அவர் கருவிலே திருவுடையராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரு தரிக்கும் போதே அவருக்கு சில பண்புகளோட பிறந்தார் அப்படின்ற சொல்றதும் வழக்கம் உண்டு. அது ஐயா சொன்ன மாதிரி நல்ல உணவு, இதோட நல்ல மனநிலையோடும், அதாவது மனவியல் ரீதியா சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா அந்த குழந்தை இன்னும் நல்லா வரும் அப்படின்றதும் இப்ப விஞ்ஞான பூர்வமா அதை ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. அது நம்ம இன்னொரு சமயத்துல ரொம்ப விரிவா ஐயாவே பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராமானுஜன் சார் சொன்ன உடனே இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த செயற்கை கருத்தரிப்புல அதுல சேர்க்கக்கூடிய அந்த விந்தணுக்களை ஆராய்ந்து அதில் ஆணா பெண்ணா வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது, அந்த விந்தணுக்களிலே ஆரோக்கியமானது ஆரோக்கியமற்றது என்று பார்ப்பது போன்றவையெல்லாம் விஞ்ஞானத்திலே அறிவியலில் வளர்ந்திருக்கிறார். சில விந்தணுக்கள் குறைபாடுடையவை, அவற்றை நாம் உயிர்ப்பித்தால் அது குறைபாடோடு பிறக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு அறிவியலில் நான் படித்திருக்கிறேன். அது சரிதான் நினைக்கிறேன் இந்த செயற்கை கருத்தில். அதனால இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்குது. அது கருவிலேயே சரியான ஹெல்தி ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றதுக்கு ஆராய்ச்சி முறைகள்லாம் விட்டது. அதனால அதெல்லாம் யோசிக்கும். நீங்க சொன்ன மாதிரி ராமானுஜம் பேராசிரியர் சொன்ன மாதிரி அது இன்னும் விரிவாக ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நன்றி. அடுத்த கேள்வி அல்லது அடுத்த கருத்து, கமெண்ட். ஒருத்தரும் இல்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம். குழந்தைசாமி சார். ஆமா, குழந்தைசாமி சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது பிறப்பு அப்படிங்கிறது 7 தடவை போய் பிறக்கிறது அல்ல அப்படிங்கிறத வேண்டி சொல்லும்போது பைபிள்ல ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது சார்.
அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஒருத்தர் வந்து கேட்பாரு. நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அவரு சொல்லுவாரு, நீ வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ வந்து பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது அப்படின்னு. அப்ப அதோட மீனிங் என்னன்னா, நீ உன்னுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நீ இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு அதோட பொருளாகுது. அப்படின்னா இங்க நல்ல மக்களை பெற்றெடுத்து நல்ல வழிகள்ல நாம் இருக்கிறதுனால அப்படின்னு பொருள் எடுக்க முடியுமா? இல்லது அந்த பிறப்பு அப்படிங்கிறது அதாவது மனிதனுடைய பிறப்ப தான் அங்க மீன் பண்றாரா? இல்ல அந்த மனுஷனே நல்லா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற கருத்த முன்வைக்கிறாரா சார்? இல்ல இது வேற யார் வேணாலும் இதுக்கு விளக்கம் சொல்லலாம். அதாவது பொதுவா அந்த ஒருவனுடைய வாரிசுகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த நன்மை, அந்த நற்பண்பு பெற்ற பெற்றோரையும் சென்றடையும். அது இப்பிறவியில் மட்டுமல்ல, பின்பு வரக்கூடிய பிறவிகளிலும் அது அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தொடர்ச்சியான ஒரு நற்பண்பு வாய்ந்த ஒரு சமூக வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு உள்ள ஒரு கோட்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். அது எல்லா மத நூல்களிலும் இருக்கிற கருத்து தான். எல்லா மத நூல்களும் குடும்பத்தை பேசுகின்றன, குடும்பத்தினுடைய நற்பண்பு வளர வேண்டும் என்று பேசுகின்றன. அதனுடைய அடிப்படையாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது விளக்கம் சொல்றதா சொல்லலாம். நானே எல்லா விளக்கமும் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை. சில சில மதங்கள் சார் இந்த பிறப்பை வந்து ஏத்துக்கிறது இல்லை. இந்த பிறவில நீ நல்லா வாழ் பிறப்பை ஏற்றத்தான் நான் சொன்னேன். இந்திய தத்துவங்களும் இந்திய சமயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. மற்ற சமயங்கள் ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் இருக்கிறன. அப்போ அதை எப்படி அதுக்கு பொருந்த விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. அது பார்க்க வேண்டும். அல்ல இப்பிறவிலேன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். எழுகின்ற பிறப்பு என்று சொல்லி வினைத்தொகையாக எடுத்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதான். 7 என்ற பண்பு தொகையாக எடுக்காமல் இப்போ சார் இந்த புறநானூறுல அந்த கருத்து வருது சார். என்னன்னா பெண்பாலாரை ஆண்பாலாரோடு சேர்த்து வாழ்த்துதல் மரபு. அதுக்கு ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காரு இவர் உவே சாமிநாதையர். அது ஒடுங்கியில் ஓதி ஒடுங்குழை கணவா, அப்புறம் பாவ என்ன நல்லோன் கணவன், இப்படி ஒரு 4-5 எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நமக்கு புறத்தியல்லையும் அந்த சூத்திரம் வந்து 26வது சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த மரபு இருந்திருக்கலாம். சென்ற வாரத்து பாடல்ல வந்த புதல்வர் என்கிறதுக்கு சொன்ன காரணம் இதுவாகத்தான் இருந்திருக்கும். அந்த காலத்திலே அந்த மரபு இருந்திருக்கு சார். சேர்த்து பாடுதல். ஆமா, இணைந்து பாடுதல். அது வந்து ஒரு ஆண்மொழி சமுதாயத்துக்கு மாறான ஒரு பெண்ணையும் முன்னிறுத்துகிற பெண்மொழி சமுதாயத்தையும் சமாதானப்படுத்துகிற ஒரு சொல்லாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமா சார், அதுதான் அது தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த பழி பிறங்கா என்று சொல்லும்போது பழிக்கு ஆளாகாத உண்மை, நேர்மை, பொய் சொல்லாம இதெல்லாம் நாலடியார்ல ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கு சார். அதனால அந்த இப்போ அப்துல் கலாமை எல்லா பிள்ளைகளும் கொண்டாடுறாங்க, எல்லா பெரியவங்களும் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவங்க அம்மாவை தான் நம்ம நினைப்போம், என்ன பெரிய பேரு பெற்றெடுப்பாங்க இந்த குழந்தைய பெற்றெடுக்க. இப்ப ஐயாவை பார்த்தாலும் நாங்க அப்படிதான் நினைப்போம், அம்மா நல்ல தவம் செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு மகனை பெற்றெடுக்க. இப்படி பழி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பெற்றோருக்கும் முந்தியோருக்கும் வருகின்ற சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பழி வராம இருக்கிற ஒரு பையனையோ பொண்ணையோ பெற்றாதான் பெருமை என்கிற ஒரு கோணத்துல பார்த்தா என்ன சார்? பார்க்கலாம். இது ஒரு பிளைன் ஸ்டேட்மெண்ட் தான். திருக்குறள்ல இது வந்து ஒரு நேரடியான ஒரு கூற்று. அந்த கூற்றை ஒரு செயலாக மாற்றி போட்டிருக்கிறார். ஒரு பொது கருத்து. அந்த கருத்து எந்த பின்புலத்திலிருந்து வருகிறது என்பதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு சமய சிந்தனையிலிருந்து வருகிறது, எந்த சமுதாய சிந்தனையிலிருந்து வருகிறது என்பது நினைக்கிறோம். அதுதான் இந்த நம்ம உரையாடலுடைய நோக்கம். சரி,
அடுத்து யாரும் பேசணுமா? பேச விரும்புனா பேசலாம். சார் 84 100,000 பிறப்பு வகைன்னு சொல்றாங்கல்ல கூட்டி, அது எல்லா சைவ சமய கருத்துக்களையும் சொல்றாரு. திருஞான சம்பந்தர் கூட அது மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்க சேரும் 84 100,000 யோனி பேதம்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர் சொல்றாங்க. அது இது இந்த கூட்டலை எல்லா சமயங்களும் சொல்றாங்களா, சைவ சமய நாயன்மார்கள் போன்றவர்கள் சொல்றாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். டோட்டல் மொத்தமா சொல்றாங்களா சார்? அதான் எனக்கு ஒரு உயிரினங்களை பிறப்பு 11 வகை, மனித பிறப்பு 9 இலக்கம், நீர்வாழ் அது மாதிரி சொல்லி இந்த மொத்தத்தை சொல்றாங்க இல்லைங்களா? இந்த அமைப்பு எந்த சமயத்தினுடைய அடிப்படையிலாவது வருதா, இல்லாட்டி சைவ சமயத்து அடியார்கள் மாத்திரம்தான் சொல்றாங்களாங்கிறது மட்டும் இல்ல. வைதீகத்துல இருக்கு, சமணத்திலையும் இது இருக்குதா, பௌத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஞான சம்பந்தரும் அதான் 84 100,000 அப்படின்னு வரும்போது சார் சொன்னப்ப திருநாவுக்கரசர் சொன்னீங்க இல்லையா, மாணிக்கவாசகர் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி திருவாசகத்துல மாதிரி இந்த இல்ல இந்த அமைப்பு டோட்டல் மொத்த எண்ணிக்கை அதுக்கு சொல்றேன். அது இப்ப எல்லா சமயத்திலுமே இது மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. இல்ல கிறிஸ்தவ சமயத்திலையும் இல்ல, கிறிஸ்தவ சமயத்துல இல்ல, இஸ்லாமிய சமயத்துல இல்ல. ஓ, அப்ப இந்து மதம் மட்டும் இல்ல, சமண மதம் சொல்றாங்களா? சரி, ஓகே. அதான் ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒரு மாதிரி. அப்ப இந்த சார் குணம்ங்கிறது பண்பு பெயர் இல்லைங்களா? இன்னொரு தடவை கேளுங்க ஐயாவுக்கு அது ஃபுல்லா கேட்கலன்னு. சார் இந்த குணம்னு வருது இல்லைங்களா, அது பண்பாகு பெயர் தானே? பண்பு அப்படிங்கிறது செயலை குறிக்குது. ஆகு பெயர்னு சொல்றதை விட பண்பு என்பது செயலை குறிக்கிறதாக உபச்சார வாக்குன்னு சொல்றாங்க. ஆகு பெயர்னு சொல்ல மாட்டாங்க. அது குணத்திற்காகி வருகின்றது. சரி, நன்றி. சொல்லுங்க. வேற யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னா இதை ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நான் அதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய உரை ரொம்ப விளக்கமாகவும் பல்வேறு விளக்கங்களை இணைத்தும் மேற்கோள் காட்டியும் ரொம்ப சிறப்பாக விளக்கி சொன்னார்கள். இல்ல ஒரு விஷயம் எனக்கு திரும்ப வந்துட்டு இருக்கு. திருவள்ளுவர் மக்கட்பேருன்னு சொல்லும்போது குறிப்பா 2 குறள்கள், குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர், அதே மாதிரி சிறுகை அளாவிய கூழ், இந்த 2லையும் பார்க்கும்போது இது நம்ம ஆண் பெண் என்று பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பையனா இருந்தாலும் அவங்க மழலை நாங்க அப்ப அந்த சமயத்துல இது நல்லா இருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அது மக்கள் அப்படின்றது இருபாலாரையும் குறிப்பதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன். அதே சமயத்துல மகன் தந்தை மகற்காற்றும் கடமைன்னு சொல்லும்போது அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு வருது. அதுக்கடுத்து கிளியரா மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி, அவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல் அப்படின்னு வரும்போது அங்க மகன் அப்படின்றது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் பொதுவான முறையில திருவள்ளுவர் ஆண் பெண் அப்படின்ற இது பாகுபாட்டை அவர் சொல்ல வரல. பட் பொதுவா அந்த காலத்துல எப்பவுமே மகனை முன்னிறுத்துறது ஒரு வழக்கமா இருந்தது. அதை அவர் கொஸ்டின் பண்ணாமலேயும் பொதுவாகவும் சொல்றாரு, குறிப்பா மகனையும் சொல்றாரு. எனக்குள்ள ஒரு ஐயம் ஒரு மகனுடைய கடமை, மகன் செய்ய வேண்டிய கடமைகள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒண்ணு வருது. இப்ப பழிபிறங்கா பண்புடைய ஒரு மகன் பிறந்தால் அல்லது மக்கள் பிறந்தால் அதற்கு பிறகு அப்படி மக்களை பெற்ற பிறகு பித்ருக்களுக்கு இவங்க ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும், அவங்கதான் அந்த இதுல இருந்து
விடுதலை ஆயிட்டாங்களே. 2வது இவங்க செய்யறது எல்லாமே பின்னாடி தானே அவங்கள காப்பாத்தும். ஒருவேளை அவங்க முன்னாடியே போயிட்டாங்கன்னா, அப்ப இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்றத வேற எதையோ வலியுறுத்துற மாரியும், வேறொரு சித்தாந்தத்தை நீடிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு மாரியும் எனக்கு தோணுது. இன்னொன்னு அந்த புல்லாகி, பூண்டாகி, பறவையாகி, பாம்பாகி இந்த இதெல்லாம் வரும்போது, ஆ நான் வந்து ரொம்ப யோசிக்காமலே டார்வினுடைய தியரிய நினைச்சு பார்க்க வைக்குது. அப்ப அது ஏன்னா அதோட அந்த அறிவையும் சேர்க்க வேண்டியிருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மனுஷன் வரும்போது மனமே, ஆறறிவுன்றது மனநமே அப்படின்ற வரைக்கும் வருது. அந்த மனநம்ன்றது கான்சியஸ்னஸ். இது வந்து மேற்கத்திய அதாவது மேல்நாட்டு தத்துவங்களையும் சரி, இதுல எல்லாத்தையுமேவும் இந்த கான்சியஸ்னஸை வந்து விலங்கிலிருந்து மனுஷனை பிரிக்கக்கூடிய 6வது அறிவு. இப்ப இந்த இதுகளை வந்து கொஞ்சம் நல்ல முறையில டீப்பா ஆழமா யாராவது சிந்திச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நிறைய இதுல வந்து டார்வினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நீரிலிருந்து ஒவ்வொன்றா வந்து கடைசியில குரங்காகி அதற்கு பின்னாடி மனிதன் வர்றது, அந்த அந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து இந்த இலக்கியங்கள்ல இருக்கு. பட் இதை வந்து ஒரு விஞ்ஞான பரிணாம வளர்ச்சியை அவங்க யாரும் சொல்லல. நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்க்கலாம். தொல்காப்பியத்திலையும் இருக்கு. அந்த ஓரறிவுன்றது என்னது, ஈரறிவு என்னது, ஆறறிவு எங்க, 6 அறிவோட முடியுது. 7ஆம் அறிவு சினிமா படத்துல தான் வருது. பொதுவா மற்றதை பற்றி அது இல்லை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது இந்த உரையை கேட்கும்போது. அதே மாதிரி ஐயாவுடைய ஆராய்ச்சிகளை வந்து பல தடவை நான் நினைச்சு பார்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் அவர் சண்முகம் ஐயா அவர்கள்னு சொல்லும்போது மருத்துவத்தை பற்றி சொன்னார். மருத்துவத்தில் பேராசிரியனுடைய ஈடுபாடு அதெல்லாம், இந்த மாதிரி இதுகளை எல்லாம் நம்ம வந்து நல்லா இணைக்க கற்றுக்கொள்ளணும். இன்டகிரேஷன், இலக்கணம், இலக்கியம், அதே மாதிரி தத்துவம், வரலாறு, இதையெல்லாம் நம்ம வந்து ஒன்னா இணைச்சு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம இலக்கியங்கள் இருந்து ஒரு நல்ல தெளிவான மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மாதிரி கொண்டு வந்தா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதோட ஐயா அவர்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். நீங்க மருந்துன்னு சொன்ன உடனே இந்த மருந்து அதிகாரத்தில் எடுத்து படிச்சீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 திருக்குறள் 7 திருக்குறள்ல சாப்பாட்டை பத்தி தான் சொல்றாரு. ஒழுங்கா சாப்பிட்டா உணவே மருந்துன்னு சொல்றாரு. அது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அறமாக சொல்லியிருக்கிறார். மருந்து எப்படிங்கிறத சொல்லல, உணவுதான் மருந்துன்னு சொல்லி முடிச்சிடுறாரு 7 திருக்குறள். அவ்வளவு 7 குறள்ல நான் ரொம்ப படிச்சேன். ஒரு இடத்துல என்ன டாக்டர் மீட்டிங்ல பேச சொன்னாங்க, அதை நான் போக முடியல, அதுக்காக நான் படிச்சேன். அந்த 7 குறள்லையும் உணவை பத்தி சொல்ற விடவும் பசியை பத்தி சொல்றாரு. பசிக்காம சாப்பிடாத, நல்லா பசிச்ச பின்னாடி உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சாப்பிடு. ரொம்ப ருசியா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணினாலும் உனக்கு எவ்வளவு தேவையோ அதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு எல்லாத்தையுமே. அப்புறம் 3 திருக்குறள்ல டாக்டரும் எப்படி இருக்கணும், சிகிச்சை எப்படி இருக்கணும், ஒரு நோயாளிக்கு என்னென்ன பண்ணுவேன், அது ரொம்ப அருமையான அதிகாரம். அதையும் இப்ப மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சா நல்லா இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. அடுத்த உரைக்கு நம்ம தயாராகும். ஐயா அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும்